வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் விஷ்ணுன்னு பார்ப்போம். ஹாப்பி மார்னிங் சார். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சைக்காலஜியில் பார்த்தா ஃபியர் அண்ட் கிரீட் இது ரெண்டு தான் நம்மளை பணக்காரங்களாக விடாமல் தடுக்கிற ஒரு விஷயமா பார்க்குறோம். அதாவது ஃபியர் மேக்ஸ் அஸ் ஃபோக்கஸ் ஆன் வாட் வி கேன் லூஸ். நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல கம்பெனி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறது கூட விட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துட்டு இருக்கு. கிரீட் பேராசையில் இருந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் கேப்பில் கூட போனா ஆகுது பார்த்துக்கலாம் அப்படின்னு கொண்டு போய் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் போடுறோம். இது ரெண்டையும் எப்படி மேனேஜ் பண்ணுறது இது எப்படி தெரியுமா? இந்த மேன் வந்து ஒரு சோஷியல் அனிமல். ட்ரைப் என்ன செய்யுதோ அதுதான் செய்யும். இந்த அனிமல்ஸ்னால் ஒரு ஹேர்டாக மூவ் ஆகும். ஹேர்ட் மென்டாலிட்டி. ஹியூமனும் ஹேர்ட் மென்டாலிட்டி. என்ன சார் 6வது அறிவு இருக்குன்னா நீங்கள் மறுபடியும் ஆட்டு ஹேர்டு தான், அவ்வளோதான். நீ ஸ்டாக் மார்க்கெட்டே அதுதான். ஓகே, ஹேர்டு மென்டாலிட்டி. மார்க்கெட் அப்புன்னு நினச்சா எல்லாம் தக 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 தகன்னு ஓடுவான். ஐஎஃப்எஸ் என்னது? வட்டி கொடுக்குறாங்கன்னு எல்லாரும் வட்டி இல்லை, ரிட்டர்ன் நம்மளாம் வருதுன்னு கிரீடு, பேராசு. ஆமாம், பக்கத்து வீட்டவங்க அடிச்சிட்டாங்க நான் விட்டேன்னு அப்படின்னு போகிறது தான் இது. அதான் இப்போ மணி மியூல் அக்கௌண்ட்டு 2 நாளில் 800 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு. அவங்க பேங்க் அக்கௌண்ட்டையே வாடகை விட்றோம். கமிஷன் வாங்கிட்டு பேங்க் அக்கௌண்ட்டை வாடகை விட்றது. ரைட்டாக இது ஒரு ஆர்கனைஸ்டு க்ரைம். அதுக்கு கூட நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் ஐஎஃப்எஸ் பற்றி நான் முன்னாடியே சொன்னாலும் யாரும் கண்டுக்கல. ஏன்னா அவனுக்கு ரிட்டர்ன் வருது. ரிட்டர்ன் வந்தால் என்ன, அவன் என்ன பண்ணால் உனக்கு என்னன்னு. நீ 1000 ரூபா கொடுத்தா 2 வாட்டி 100 ரூபா கொடுத்துட்டு 800 ரூபாவை அட்டையை போட்டுருவோம். உன்னோட 1000 ரூபாலேருந்தே 200 ரூபா உனக்கு கொடுத்துட்டு வெள்ளை பிள்ளையாரை கிள்ளி வைக்கிற மாதிரி கிள்ளி வச்சுட்டு 800 ரூபா அட்டையை போட்டு ஓடி போயிடுவோம். அதுதான் இது மாதிரி ஸ்கீம் எல்லாம். ரைட்டா? அதில் நாங்கள் போய் தெளிவாக அந்த மாதிரி ஸ்கீமை பார்த்து நீங்கள் மாட்டுவீங்க. 4 வருஷத்துக்கு ஒன்று வரும் ஈமு கோழி. அதுக்கு முன்னாடி அனுபவ டீக் ஃபார்மு, டேட்டா என்ட்ரி, மேக்சிமா, இது மாதிரி பல ஸ்கீமில் போய் நீங்கள் தேடி விழுவீங்க. என்னது? கரெக்டு தான் சார். தேடி போய் விழுவீங்க. அதுக்கு காரணம் கிரீடு மட்டுமே. கிரீடு தான். பக்கத்து வீட்டு மங்கிள் அடிச்சிட்டாருன்னா நம்ம விட்டுட்டோன்னா என்ன ஆகுது? சரி, இப்போ அப்போ மார்க்கெட் மேலே இருக்கும். அப்போ தான் எல்லோரும் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசுவோம். இது பேர் நான் என்னோடய ஃபஸ்ட்டு புஸ்தகத்தில் எழுதியிருந்தேன். இது பேர் பார்ட்டி தியரி. ஒரு பார்ட்டியில் எனக்கே அட்வைஸ் பண்ணுவான் என்ன ஸ்டாக்கை வாங்கணும், இந்த ஸ்டாக்கை வாங்கி இந்த ஸ்டாக்கை விற்றுன்னு எனக்கு டிப்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. என் டென்டிஸ்ட்டே நான் என்ன ஸ்டாக் வாங்கணும் என்ன ஸ்டாக் விற்கணும்னு என்கிட்ட பேசுகிறான்னா டைம் டு செல். ஓகே. இந்த கென்னடியோட அப்பா இருக்கார், இந்த பிரசிடென்ட் கென்னடியோட அப்பா இருக்கார்ல, அவர் பெரிய ஸ்டாக் மார்க்கெட் ஸ்பெஷலிஸ்ட். 29 எலெக்ஷனுக்கு இந்த டிப்ரெஷன் ஃபாலுக்கு முன்னாடி எல்லாத்தையும் விற்றுட்டார். அவன் என்ன சொல்லுவான், அந்த ஷூ ஷைன் பண்ணுவாங்க அந்த பாய்ஸ், இந்த ஷூ ஷைன் பாய் டிப்பு கொடுத்தோன்னா அவருக்கு தெரியும் சரிடா இந்த மார்க்கெட் அவ்வளோதான்னு. அப்போ தான் விட்டல் பூச்சி வந்து விழுற மாதிரி எல்லோரும் மார்க்கெட் விடுவான். ஏன்னா எல்லோரும் காசு அடிச்சிட்டாங்க, எல்லோரும் மார்ஜினில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நிதின் காமத் சொல்கிறான் பாரு, மார்ஜின் ட்ரேடில் தான் ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் ஓடுதுன்னு. ஸோ இந்த மார்ஜின் ட்ரேடில் எல்லாம் ஓடுறானே அப்படின்னு. இவ்வளோ தூரம் 98% பண்ணுறது தப்பு அப்படின்னு சொன்னாலும் இப்போ இந்த க்ளோசிங் செட்டில்மெண்ட் போட்டு டெய்லி ட்ரேட் பண்ணோம்னா அடித்தப்புறம் கூட மங்காத்தாவை நீ இப்படி பண்ணக்கூடாது, தப்பு, மங்காத்தா கடையை திறந்து வெயின்னு இன்றைக்கி ஸ்ட்ரைக்கு வேறு பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ பவர்ஃபுல் ஹேர்ட் இன்ஸ்டிங் இது. அது வேறு என்னென்னா விட்டதை பிடிச்சிடலாம். என்னது? அங்கே தான் சார் எல்லோரும் காசைப்படுறாங்க. விட்டதை பிடிச்சிடலாம். நான் 5 கோடி 10 கோடிலாம் பார்த்துருக்கேன். அப்பா, நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இது மாதிரி ஐஎஃப்எஸ் ஸ்கீம் மாதிரி தனி மார்க்கெட் இருக்குது அப்படின்னு ஒருத்தன் கன்வின்ஸ் பண்ணி சீக்ரெட் ட்ரேடிங் 3:30 to 5:30 நடக்கும் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி அவன்கிட்ட 20 கோடி ரூபா அட்டையை போட்டான். நேயர்கள் நான் சொன்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலாக திருப்பூர் கோவை அந்த சரௌண்டிங்கில் இந்த விஷயங்கள் இந்த மாதிரியான ஸ்கேமில் மாட்டுறது ரொம்ப அதிகம் சார். நானே கண்கூடாக பார்த்துருக்கேன். என்னால் எக்ஸாம்பிளே சொல்ல முடியுன்ற அளவுக்கு இருக்குது. ஆனால் இந்த எஃப்என்ஓவில் பொதுவாக நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரலப்பா, அதில் போட்டால் லாஸ் தான் அப்படின்றவங்க எல்லாருமே இந்த எஃப்என்ஓவில் போய் கையை சுட்டுக்கிட்டவங்க தான்.
ஆனா அதுக்கப்புறம் அதுக்கு பக்கமே வரமாட்டாங்க. அந்த இடத்துல அது பயமா மாறிடுது. இல்லை, அது வந்து ஃபியர். அதான். ஏன்னா நீ பணத்தை விட்ட, ம். பணத்தை விட்டாச்சுன்னு வையி, அண்ட் மார்க்கெட்டும் அதிபாதாளத்துக்கு போயிடும். ம். அந்த அதிபாதாளத்தை தான் நீ வாங்கணும். ம். அப்போ நீ வாங்க மாட்ட. என்ன சொல்லுவ? இது வந்து சூதாட்டம், சூதாட்டம். இந்த சூதாட்டத்தில் நான் வரல, ம். இது வந்து அயோக்கியத்தனம், இதை நான் பண்ண மாட்டேன். ஏதோ இவன் ரொம்ப யோக்கியம் மாதிரியும், இவன் அப்படியே ஒன்றுமே பால் குடிக்கிற பாப்பா மாதிரியும் இவன் பேசுவான். சார். ஏன்னா விட்ட பயம். ம். ஏன்னா கை சுட்டுடுச்சு. ம். கை சுட்டுடுச்சுன்னா ப்ராப்ளம் ஜாஸ்தி. இதில் இன்னொரு ப்ராப்ளமே இருக்குது. பெண்டுலம் ஒரு சைடு ரொம்ப ஸ்விங் ஆகிடுச்சுன்னு வையே, ம். அப்படி விட்டானா இந்த சைடு ஸ்விங் ஆச்சுன்னா ம். திரும்பி சென்டர் வரத்துக்கே 20 வருஷம் ஆகும். ம். இப்போ ஜப்பானில் 33 வருஷம் 34 வருஷம் ஆச்சு. ம். 34 வருஷத்துக்கு ஜப்பான்காரனே ஜப்பான் மார்க்கெட்டுக்கு வரல. சோனி ஒன்றும் டிவி பண்ணிட்டு இருந்தான், சோனி ப்ளே ஸ்டேஷன் பண்ணான், சோனி சேனல் ஒழுங்காக ஓடிட்டுருக்கு, எல்லாம் ரைட்டு. ம். ஆனால் அவன் மார்க்கெட்டு பக்கம் வரல. ரைட். அதே மாதிரி 1929 மார்க்கெட் அடிச்சு கீழே விழுந்தப்புறம் 1954 வரைக்கும் இவங்க மார்க்கெட்டை ஆல் டைம் ஹைக்கு கொண்டு போகுது. 25 வருஷம் ஆச்சு. ஸோ என்னைக்கு ஃபியர் ஸ்ட்ரைக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஓடி போயிட்டான்னு வச்சுக்க, ஒரு 2 தலைமுறைக்கு மார்க்கெட் பக்கமே வரமாட்டோம். உண்மைதான் சார். ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் போடுறது, த பிக்கர் த லாஸ், த பிக்கர் த பெயின், லாங்கர் இட் வில் டேக் ஃபார் இட் டு ரிகவர். ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் போடுறது ஒரு கொலக்குத்த மாதிரி பார்த்த டைம் எல்லாம் இருந்திருக்கு ஆமாம், தமிழ்நாட்டிலேயே. ஆமாம். ஸோ இப்போ இந்த கிரீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம போய் மாட்டிக்கிறதுனால அது நம்மள ஃபியர் அப்படிங்கிற ஒரு இதுல கொண்டு அப்படின்னு கிடையாது, ரெண்டும் உண்டு. பெண்டுலம் வந்து ஒரே எக்ஸூபரன்ஸ் போய் பக்கத்து வீட்டு அங்கிள்லாம் காசு பண்ணுறான்னா கிரீடு. கிரீடு. உடனே தப்பு தப்பு நான் கொண்டு போய் காசை போடுவேன். ஆமாம், யோசித்து கேட்டு எல்லாம் ஒன்றும் பண்ணணும், ஆஃபீஸ் இருக்கா ஆஃபீஸ் இல்லையா ஒன்றுமே பார்க்காம கொண்டு போய் பணத்தை கொட்டுறது தான் கிரீடு. அதே அப்படி சும்மா தூக்கி அடித்து இந்த சைடு போயிடுச்சுன்னு வச்சுக்க, when you should be investing, நீ இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய சமயத்தில் உள்ளே வரமாட்டான். கேட்டால் தான் ஃபியர். நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் எப்போதுமே ஹியூமன். இது எப்போதுமே சைக்காலஜி வந்து ஹேர்டு எப்படி போகுதோ, அதனால தான் சொரோஸ் சொல்லுவான், நீ ஹேர்டோட ஓடணும், ஹேர்டு தப்புன்னு தெரிஞ்சாலும் ஹேர்டோட ஓடிகிட்டே இருக்கணும். அது ரிவர்ஸ் பண்ண போது நம்மளுக்கு முன்னாடியே சிக்னல் கிடைக்கும். அது ரிவர்ஸ் பண்ண போகிறதுங்கிற சமயம் ஷார்ட் அடிச்சுட்டு இந்த சைடும் காசு பண்ணுவோம். ஓகே. இப்போ நம்மளாம் வெறும் அப்சைடு மட்டும்தான் காசு பண்ணுவோம். அவன் அப்சைடையும் காசு பண்ணி எல்லாத்தையும் விற்று பணத்தை வாங்கிட்டு ஷார்ட்டும் அடித்து இந்த சைடும் காசு பண்ணுவோம். ஸோ இல் கோ ஆல் த வே அப் அண்ட் ஆல் த வே டவுன். ஓகே. அந்த பெண்டுலமை கரெக்டாக பிடிச்சிட்டு இருக்க தெரியணும். ஆமாம், அவன் என்ன சொல்லுவான், மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஒரு ஈக்குவலிபிரியம் பாயிண்ட் இருக்கும், மோஸ்ட் ஆஃப் தி டைம் அங்கேயே உள்ளே சுற்றின்னு இருக்கும். பட் தேர் ஆர் டைம்ஸ் when it goes to extremes on both sides. உனக்கு அது எக்ஸ்ட்ரீம்னு தெரியணும். தெரிஞ்சு யூ ஷுட் பி ஏபிள் டு பிக் த டைம். இதுக்கு மேலே இது போகாதுன்னு. ஓகே ஓகே ஃபைன் சார். ஸோ அந்த சைக்காலஜி அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமானதை. ஆமாம், அதனால் உனக்கு ஃபியரும் இருக்கக்கூடாது, கிரீடும் இருக்கக்கூடாது. ரேஷ்னாக அதுக்கு என்ன விலை, அதோட வேல்யூ என்ன அப்படின்னு போட்டு பார்த்து வாங்கி உள்ள தூக்கி போட்டு வேண்டியதான். ரைட் சார், தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது, நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து
15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.